இப்போ அந்த இடத்துக்கு திண்ணனார் வரார். திண்ணனார் வந்தவுடனேயே வழக்கம் போல அவருடைய தலையிலே பூ, வாயிலே உமிழ்நீர், கையிலே இறைச்சி துண்டங்கள். ஆனால் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவிற்கு சிவபெருமானினுடைய வலது கண்ணிலிருந்து ரத்தம் ஒழிய ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த உடனே திண்ணனாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு பயம் வந்துடுது. ஐயோ இறைவா, குடுமித்தேவருடைய கண்கள் மீது இப்படி ரத்தம் விழுகிறதே அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை எல்லாம் துடைக்கிறாரு. ஆனால் ரத்தம் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. வேகமாக ஓடுறார். ஓடி வந்து ஒரு பச்சிலை சாறு வந்து கண்ணில் விடுறாரு. ஆனால் ரத்தம் நின்ன பாடல்ல. இப்படியே கண்டினியூவாக கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இவருடைய ஆசிரியர் ஊனுக்கு ஊன் கொடுத்தால் சரியாகும் அப்படின்னு சொன்ன சொல் இவருக்கு வந்து தன்னுடைய நெற்றிக்கு பொறிபடுது. உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்பரா தோணியிலிருந்து வில்லை எடுக்கிறார். வில்லை எடுத்து தன்னுடைய வழக்கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்பி விடுகிறார். இவருடைய அன்பின் காரணத்தினாலேயே இந்த அப்பிய கண் ஒட்டி கொண்டதுன்னு சேக்கிலார் ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு.